விசாரங்கள்லாம் ஞாபகமான அந்த ஸ்லோகத்திலேயே இருக்கு. அப்ப பிரம்மதேவன் சொல்றாரு, வால்மீகி நீர் எதுல ஞாபகத்தை இருக்கீன்னு எனக்கு தெரியறது, நீர் கவலைப்பட வேண்டாம். அது நம்முடைய சரஸ்வதி தான் உன்னுடைய நாக்கில் அந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கா. என்னுடையதான பிள்ளை உனக்கு உபதேசம் பண்ணினா இல்லையா, நாரதன் சம்க்ஷேபமாக ராமாயணத்தை தேவரீர் எழுதணுங்கிறதுக்காக அந்த ராமாயணத்துக்கு இது மங்கள ஸ்லோகமாக அமையட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரஸ்வதி உம்முடைய வாக்கில் இருந்து நாக்கில் இருந்து இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிச்சிருக்கா. அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு பிரம்மதேவன் சொன்னாராம். ராமாயணத்தில் நீ உள்ளபடி எழுதும், எது எது தெரிஞ்சது, எது எது மறைவில் நடந்தது, எது எது பொதுவில் நடந்தது, எல்லா விஷயமும் உன்னுடைய ஞான திருஷ்டிக்கு தெரியும். அதுபடி நீ ராமாயணத்தை எழுதும்னு உத்தரவு கொடுக்குறாராம். அப்போதான் அந்த ஸ்லோகத்தை நினைச்சு பார்க்குறாராம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா. ராட்சச மிதுனங்களான ரெண்டு பக்ஷி, கிரௌஞ்ச பக்ஷின்னு சொன்னேன் இல்லையா, ராட்சச மிதுனங்களான ரெண்டு பக்ஷியாம், ராவணன் மந்தோதரி. அந்த ரெண்டு பக்ஷியில ஒரு பக்ஷியை அடிச்சான் அப்படின்னு இந்த வேடுவன் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு பக்ஷியில ஒரு பக்ஷியை வதம் பண்றான், அவன்தான் ராவணன். வதம் பண்ணக்கூடியவன் ராமன். அந்த ராமன் அந்த ராவணனை வதம் பண்ணி விஜயராகவனாக திகழப் போகிறான் அப்படிங்கிற மங்கள ஸ்லோகமா ஆச்சான். அதனாலதான் இருக்கு மங்களாசாசன கிரந்தம்னே பேரு. முதலியே அது மங்கள கிரந்தமாக ஆனதுன்னு. அப்புறம் பார்த்தேன்னா அயோத்தியா காண்டத்துல கௌசலை அற்புதமாக அனுகிரகம் பண்றா சக்கரவர்த்தி திருமகனுக்கு. எம் பாலயசி தர்மந்த்வம் திருத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. எம் பாலயசி தர்மந்த்வம், ராமா நீ வெண்கொற்ற கொடை கீழே இருந்து வரப்போற, யானை மேல அம்பாரியா வரப்போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேனே ராமா. அப்படி நான் உன்னை பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேனே. நீ கவரி வீசாம இப்படி ஒரு யாரும் ஸ்துதி பாடகால் இல்லாம நீ வரியே ராமா. இப்ப நீ காட்டுக்கு போனோம்னு நியமிச்சிருக்காரு அப்பான்னு சொல்றியே அப்படின்னு விட்டு நீ போகத்தான் போவேங்கிறே, நான் கூட வரேங்கிறாளாம். அம்மா நீங்க கூட வரப்படா